ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து சித்திரை 1 இல்லையா? ஸோ அதனால் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்காக 2 டைப் வந்து ஸ்வீட் செஞ்சேன். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? ஒன்று வந்து உக்காரை, இன்னொன்று வந்து நார்மலாக நம்ம எப்போவுமே செய்கிற பாசிப்பருப்பு பாயாசம் தான். கூட வந்து ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு ஒரு பேனில் எனக்கு தேவையான அளவு வந்து பாசிப்பயிறு சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து மிதமான சூட்டில் வந்து வறுத்துட்டே இருங்க. நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. அது வறுபட்டு வர்றதுக்குள்ளே நான் வந்து பனை வெல்லம் எடுத்துருக்கேன். எனக்கு பனை வெல்லம் ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. இது சேர்த்தா ஏலக்காய் வந்து சேர்க்கவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ல. ஸோ அதை வந்து தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது கூடவே வந்து நான் கொஞ்சம் வெல்லமும் எடுத்துக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு பனை வெல்லம், பாதி அளவுக்கு வந்து வெல்லப்பொடி. இது ஜாகரி பவுடரு, அதாவது நாட்டு சர்க்கரை மாதிரியே இருக்கும். நான் வெல்லம் இது கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதாவது பனை வெல்லம் பாதி, இந்த வெல்லப்பொடி ஜாகரி பவுடர் பாதி. இதை வந்து தண்ணி விட்டு கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கலாம். அது மெல்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் ஹீட் பண்ணி வடிகட்டிக்கலாம். வெல்லப்பொடியில் வந்து அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்காது, ஆனால் பனை வெல்லத்தில் மண் இருக்கும். அதுக்காக தான் நான் வெல்லம் மட்டும் சேர்க்குற மாதிரி இருந்தால் டைரெக்டாக சேர்த்துருப்பேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சி பாசிப்பருப்பு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு குட்டி ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் விட்டு ஜவ்வரிசி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பாயசத்துக்காக, பச்சை பயிர் பாயசம் செய்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்காக. பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது நல்லா இது வந்து மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம இட்லிக்கு சேர்ப்போம்ல, அந்த ஜவ்வரிசி. ஓரளவுக்கு மட்டும் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 5 விசில் தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் விட்டுக்கோங்க. எனக்கு வந்து 5 விசில் கரெக்டாக இருக்கும் என்னோடய குக்கரில். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில். அதுக்கப்புறம் இதை தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் பாதாம் தங்கச்சி கட் பண்ணி வச்சுருக்கா, முந்திரி. இது வந்து வில்லேஜ்ன்றதுனால முந்திரிலாம் அந்த 5 ரூபா பாக்கெட் வரும்ல, அதில் தான் கிடைக்கும். திருவண்ணாமலை போனால் தான் வந்து நிறைய வாங்கிட்டு வர முடியும். ஸோ வந்து குட்டி குட்டி பாக்கெட்டில் வந்தது தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த முந்திரிலே தான் 2 ரெசிப்பியும் செய்ய போகிறோம். ரவை வந்து நாகா டபுள் ரோஸ்டட் ரவை தான், இருந்தாலும் வந்து நெய்யில் சும்மா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுருக்கேன். இந்த முந்திரியை போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதிலே நம்ம வந்து ரவையை கொட்டி வறுத்துக்கலாம். ஒரு பாக்கெட்டுக்கு 2 முந்திரி தாங்க இருக்கும் இந்த பாக்கெட்டில். வில்லேஜ்லலாம் அவ்வளோதான், வில்லேஜில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். சிட்டிலேயுமே பெட்டி கடையில் அவ்வளோதான் இருக்கும். ஒரு 3/4 கிளாஸ் தாங்க ரவை எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்லாம் இல்லை, அப்படியே கண்ணளவு கையளவு தான். மெஷர்மெண்ட்டு இருந்தால் சொல்லியிருப்பேன், பட்டு அப்படியே செய்கிறதுனால இப்போ நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு. அது கப் அளவுலாம் எனக்கு சொல்ல தெரியாது. இப்போ வந்து நான் வெல்லம் ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சோம்ல, அதை சேர்த்துட்டு பருப்பு வெந்துடுச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு இந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி, அதாவது உக்காரைக்கு இப்போ நம்ம வந்து உக்காரை செஞ்சிட்ருக்கோம், அதுக்கு வந்து எடுத்து இதில் சேர்த்துட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. அந்த வெள்ளைப்பாகெல்லாம் சேர்த்தோம்ல, ரவை எல்லாம், அதில் வந்து இந்த பாசிப்பயிரையும் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு நம்ம முந்திரி வறுத்து வச்சோம்ல, அதையும் இதோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, உக்காரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து கிளறுனா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் என் பெரிய பையன் இதில் துருவி போட்டால் சாப்பிட மாட்டான். பாருங்கள், இப்போ சர்வ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். பட் சால்ட் ஆட் பண்ணும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க பாசிப்பயிரில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை போட்டு தேவையான அளவு தண்ணியும், இன்னும் மீதி இருக்குல்ல வெள்ளைப்பாகு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் விட்டுட்டேன். நல்லா ஜவ்வரிசி வெந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த வேறு பவுலில் மாற்றிக்கிட்டு தேங்காய் உடச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம்.
கொஞ்சமாக ஒரு 2-3 பீஸ் தேங்காய் மட்டும் நம்ம தாளிப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு திக்காக எடுத்துருக்கேன். தேங்காய் பால் பார்த்தாலே தெரியும், ரொம்ப திக்காக இருக்குது. நான் கொதிக்க வைக்கல தேங்காய் பாலை. எனக்கு கொதிக்க வச்சா அந்தளவுக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல் எனக்கு தேங்காய் ஸ்மெல் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் இது லைட்டாக ஆறி வரும்போது. இப்போ தாளிப்பு பார்க்கலாமா? ஒரு பேனில் நெய் விட்டுக்கோங்க. நிறைய நெய் விட்டாலும் நல்லா இருக்காது. வீடியோக்காக ரொம்ப தலைன்னு சிலர்லாம் நெய் விட்டு அப்படியே மினுன்னு காட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் அந்தளவுக்கு உடம்புக்கு செட் ஆகுமா, இல்லை சாப்பிடும்போது தான் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. தேவையான அளவு மட்டும் விட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுருக்கேன். நம்ம சொன்னல ஒரு 2 பீஸ் அளவு தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலான்ட்டு. அது வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம அந்த பாயசம் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்ல, அப்போ சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு தேங்காய் வறுபட்டதும் பாதாமும் முந்திரியும் வந்து முந்திரி இல்லை, கிஸ்மிஸ், திராட்சை, உலர் திராட்சையும் சேர்த்து, திராட்சை பெருசானதும் நம்ம வந்து இதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போது அந்த பால் அந்த பாயசம்லாம் இப்போ மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள். இது வரைக்கும் தனித்தனியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போது ஒரு மிக்ஸ் கொடுத்தா சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். இதுலேயுமே சால்ட்டு சேர்க்குறது நான் கவர் பண்ணலைங்க. சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து சால்ட்டு சேர்க்க மறந்துடாதீங்க. நான் மறந்துட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.